கன்னியாகுமரியில கடலுக்கு மட்டும் ஃபேமஸ் கிடையாது, நம்ம செரின் காரு ஃபேமஸ் தான். ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, லோ பட்ஜெட் மார்க்கெட்ல கிங்குன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தா கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து எடுத்துட்டு போயிட்டு உருட்டிட்டு போகக்கூடாது, ஓட்டிட்டு போகணும். அதுதான் இங்கே மெயின். லோ பட்ஜெட்ல எல்லாரும் தருவாங்க, ஆனால் வண்டி வந்து நல்லா இருக்குமா இதுதான் கேள்வி. இங்கே வந்து பக்காவாக இருக்கும். ஒரு மெக்கானிக் கையோட கூட்டுவாங்க, இல்லாட்டி தலைவரே வந்து அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து செக் பண்ணியே தான் உங்களுக்கு அனுப்பிச்சுடுவாங்க. தலைவரே எவ்வளோ பட்ஜெட் கொடுக்குறீங்க? 2,30,000 கொடுத்துடலாம். அவ்வளோலாம் சொல்லாதீங்க, 2024 இருக்கீங்க, 25 பிறந்துருச்சு. டிராவல் ஆகி வாங்க. 30 அதை உடச்சு கொடுக்கலாம், நேரில் வாங்க. ஓகே, 230 உடச்சு கொடுக்கலாம். தாராளமாக வந்து விசிட் பண்ணுங்க. ப்ளூக்குள்ள என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு ப்ரோ? ரன்னிங் கண்டிஷன் எப்படி இருக்கு? இது சிஆர்டி இன்ஜின், நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய இன்ஜின். ஓகே, மைலேஜும் நல்லா கிடைக்கும். ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ஏசி எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு. சரி ப்ரோ. ஃபுல் ஆப்ஷன் வண்டி, எஃப்சி கரண்டா இருக்கு. எத்தனை பேர் உட்காரலாம்? 7 சீட்டர், 7 பேர் தாராளமா உட்காந்து போலாம். ஓகே, 7 பேர் தாராளமா வந்து உட்காந்து போலாம். ஸ்கார்பியன் சொல்லும் போது தெரியும், குதிரை மாதிரி போயிட்டே இருப்பாப்ல. ப்ராப்பரா இருந்தா மட்டும் தான் தலைவர் வந்து எடுப்பாரு, இல்லாட்டி தலைவரே வந்து மாட்டிக்கிறாரு. ஏன்னா இது வரைக்கும் 5-6 ஸ்கார்பியோ கொடுத்துருக்காரு. இது இப்போ வந்து 2 ஸ்கார்பியோ இருக்கு. ஏன்னா ப்ரோ? ஆமா, 2 ஸ்கார்பியோ இருக்குது. சிஆர்டி இன்ஜின், அது M2D இன்ஜின். ஓகே, எது வேணுமோ எடுத்துக்கோங்க. ரொம்ப லோ பட்ஜெட்ல தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தாராளமாக விசிட் பண்ணுங்க. கன்னியாகுமரியில் நாகர்கோவில் சைடில் வந்து வச்சிருக்காங்க 5 கிராம் கிட்ட. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, வாய்ஸ்.